ஸோ குஜராத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு ஆடியன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் மூவி ரிவ்யூஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இனி நாங்கள் வந்து தொடர்ந்து மூவி ரிவ்யூஸ் பண்ணுறதா ஒரு பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த மூவி ரிவ்யூ வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கலான். ஸோ தங்கலான் ரஞ்சித் சரோட டைரக்ஷனில் சியான் விக்ரம், பார்வதி திருவோத், மாளவிகா மேனன், பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்க படம். அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது கேஇ ஞானவேல் ராஜா. ஸோ அவங்களோட ஸ்டுடியோ கிரீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2 படங்கள், ரெண்டுமே பெரிய படங்கள். ஒன்று தங்கலான், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கங்குவா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய படம், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ட்ரெய்லர்லேருந்தே சரி, அதுக்கப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சரி, விக்ரம் சாரோட ஒரு ஸ்டில்ஸ் வரும்போதும் பார்த்தீங்கன்னா இது பயங்கர ரா அண்ட் ரஸ்டிங்காக இருக்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஹைப் இருந்துச்சு. ஸோ இந்த ஹைப்புக்கெலாம் வந்து இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்றது தான் நம்ம இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே, அதாவது இந்த ஜென்ரேஷனில் இப்படிப்பட்ட ஒரு படம் வந்ததுக்கான அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, ரஞ்சித் சாரோட ஒரு விஷனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் நிறைய ஓவர் த டாப் வேறு ஜானர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் ட்ரிவன் ட்ராமாவாக இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு பீரியட் படம் நான் இப்போ எடுக்கிறேன், இது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு பெரிய பாராட்டுகள் ரஞ்சித் சாருக்கு நம்ம சொல்லியே தீரணும். ஸோ இந்த படத்தோட கதை வந்துட்டு அந்த ஒரு நிறைய உண்மை சம்பவங்கள் வச்சு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சில ஃபேண்டசி எலிமெண்ட்ஸும் இருக்குது. நான் என்ன கதை எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் எதுவுமே நீங்கள் பார்க்காம, நான் சொல்கிறேன், யாராச்சும் ட்ரெய்லர் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து ட்ரெய்லர் கூட பார்க்காதீங்க. அப்படியே டேரெக்டாக போய் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு புது வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரேட் வேணால் பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு 4/5 நான் கொடுப்பேன். ஸோ அதனால் நான் பெருசாக ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பற்றி நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆர்டிஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி விக்ரம் சாராக இருக்கட்டும், பார்வதி திருவத்தாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடிப்புக்கெல்லாம் நம்ம பேசுறதுக்கு தகுதி கூட கிடையாது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். என்ன ரோல் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களை வந்து ரஞ்சித் சார் வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 100% இல்லை 200% வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் விக்ரம் சார் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, நம்ம பார்க்கும் போதே தெரியுது அந்த இடத்துல அது எவ்வளோ வெயில் அடிச்சிருக்கும், இல்லை வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா காலில் செருப்பு போடாமல் அந்த ஒரு கோமணம் தான் கட்டியிருப்பாங்க அவங்க காஸ்டியூம். ஸோ காஸ்டியூம், அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த எல்லாமே, அந்த பாடி லாங்குவேஜ், ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் அவர் விக்ரமாவே தெரியவே இல்லை, அந்த தங்கலானா தான் தெரிஞ்சார். ஸோ அது வந்து மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். அண்ட் பார்வதி அவங்க வந்து மலையாளத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்டார், ஸோ நம்ம சொல்லியது வேணாம். பட் ஆனால் தமிழில் அவங்களோட ஓன் வாய்ஸில் டப் பண்ணி, அதுவும் அந்த ஸ்லாங் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்லாங்கு. ஸோ அந்த ஸ்லாங்கை அவங்க ஓன் வாய்ஸில் டப் பண்ணி பேசினது ரொம்ப பெரிய விஷயம். இது டப்பிங்காக இல்லை சிங் சவுண்டாக தெரியல, நிறைய இடத்துல லைவ் சவுண்ட் யூஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ மேபி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவங்க பேசின விஷயங்களை வந்துட்டு அந்த சிங் சவுண்ட் வச்சு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் மாளவிகா மேனனுக்கு இந்த படத்துலேருந்து அவங்களோட ஒரு கிராஃபே டோட்டலாக மாறும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கொஞ்சம் கமர்ஷியல் ஹீரோயின்ஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதில் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த படத்துலேருந்து அவங்களுக்கு இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரோல்ஸ் அவங்களுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட படங்களில் வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதாவது மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ரோல்ஸ், இல்லைனா வந்து ஒரு மினிட்டுக்கு ஒரு கேரக்டர் வந்தால் கூட அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கும். நம்ம சார்பாட்டா பரம்பரையாக இருக்கட்டும், இல்லை காலா இருக்கட்டும், கபாலியாக இருக்கட்டும், நிறைய அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. விக்ரம் சாரோட ஒரு சில்ட்ரனாக வந்து ஒரு 4 பேராக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், இல்லை அந்த ஊர் மக்களில் இருக்கிற சில பேர், அவங்களாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பண்ண வச்ச டேரக்டர் ரஞ்சித் இருக்கார் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸை வந்து வாங்குறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ அதை எப்படி சொன்னார், எப்படி பண்ணார் அப்படின்றது மேக்கிங் வீடியோ பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ சூப்பராக வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. அண்ட் ரஞ்சித்தோட படங்களில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய க்ரௌட் சீக்வன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சீன்லேயே பார்த்தீங்கன்னா 10 கேரக்டர் இருக்கும். 10 கேரக்டரும் நேச்சுரலாக பேசுகிற மாதிரி ஷூட் பண்ணுவாங்க. மெட்ராஸாக இருக்கட்டும், ஈவன் காலால கூட அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீன் அப்படி தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு ஊர் மக்கள் பேசுகிற ஒரு சீன், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் டைலாகு, ஒரே சீனு, டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸு. அது எப்படி நேச்சுரலாக ஷூட் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல. அது ஒரு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. பார்க்கும் போது நமக்கு ஏதோ
நம்மளே அந்த சீனில் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் மேக்கிங் வந்து இந்த படத்தில் இன்னுமே அந்த லைவ் மேக்கிங்கும் அது இல்லாமல் கொஞ்சம் கமர்ஷியலும் சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக தீவிரமாக வேலை செஞ்சுருக்காங்க. முக்கியமாக அதில் மென்ஷன் பண்ணுறது வந்து ஆர்ட் டைரக்ஷன். ஏன்னா அந்த ஆர்ட் டைரக்டர் முரளி சார் அவருக்கு வந்து இது 50th மூவி. இதில் வந்து சில கேவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன டீட்டெயிலிங், சின்ன சின்ன ஒரு பாம்புனா அதுக்கு ஒரு அது என்னவா இருக்கணும், இல்லை ஒரு வேல் மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு என்னவா இருக்கணும், சின்ன சின்ன வெப்பன்ஸ்லேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. கோல்டுனா அது என்ன கலரில் இருக்கணும், என்ன இதில் இருக்கணும், அந்த கேவ் செட்டப் எப்படி இருக்கணுன்ற மாதிரி நிறைய டீட்டெயிலிங் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த படம் நிறைய பேர் வாங்கி கொடுக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ் சொல்லவே வேணாம். அவர் சூப்பரான மியூசிக் டேரக்டர் தெரியும். அண்ட் அவரோட பிஜிஎம்மும் சில படங்களில் சூப்பராக இருக்கும். சூரரை போட்டுலாம் பிஜிஎம் பின்னிருப்பார். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பிஜிஎம்ல ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் பிஜிஎம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. தேட்டரில் நம்ம ஒவ்வொரு சீன்ஸ் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. அது இல்லாமல் சாங்ஸும் வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. சாங்கோட பிளேஸ்மெண்ட்ஸும் சூப்பராக இருக்குது. எந்த சாங்கும் வந்து நமக்கு ஓவராக லைக் தேவையில்லாத சுச்சுவேஷனில் வருது அப்படின்னு தோணவே இல்லை. அண்ட் மினிக்கி மினிக்கி சாங் தேட்டரில் கண்டிப்பாக அந்த ஸ்பீக்கரில் கேட்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல டான்ஸ் வைப்புக்கான சாங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போது படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேருமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்துட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இதை வந்து ஒரு படமாக பார்க்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்னு. பட் ஆனால் சில விஷயங்கள், சில பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ்லாம் ரஞ்சித் சாரோட படங்களை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாம்பிங்ஸ்லாம் கொஞ்சம் இடத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் சில இடத்துல இருக்குது. பட் அது சில பேர் அதை ஏற்றுப்பாங்க, சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது இப்படி சொல்லலாம் அப்படின்றதும் ஒரு பாயிண்டாக சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை க்ளோஸ் ஹார்ட்டடாக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றது தெரியல. நெக்ஸ்ட் வந்து வயலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குது. நிறைய பிளட் ஷெட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு லிட்டரலாக அவங்க ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கணும். பட் எப்படி யூஏ அவங்க கன்வின்ஸ் பண்ணி வாங்கினாங்கன்னு தெரியல. ஸோ சில்ட்ரன் நீங்கள் கூப்பிட்டு போகும்போது கண்டிப்பாக சில விஷுவல்ஸ்லாம் அவங்க கண்ணுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபேமிலியாக போய் இந்த படத்தை தியேட்டரில் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கிறிஸ்பாக தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா சில சீன்ஸில் எடிட்டிங் வந்து கொஞ்சம் இன்னும் ப்ராப்பராக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ஃபீட்பேக். என்னென்னா சில சீன்ஸில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சீன் அப்படியே ஒரு ஷார்ட் மட்டுமே ஹோல்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு, ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் இருக்குது. ஸோ இது வந்து ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் அங்கங்கே வந்து கொஞ்சம் புரியறதுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் தெரியல. அண்ட் கிளைமேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி அது வந்து எத்தனை பேருக்கு அது கிளியராக புரியும் அப்படின்னு தெரியல. உன்னிப்பாக கவனித்து பார்த்தா தான் புரியும், இல்லைனா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தா தான் புரியும். ஸோ அப்படிப்பட்ட சில குழப்பங்கள் மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் அந்த எடிட்டிங்லையும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது மட்டும் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா இன்னும் ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்றதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதில் நெகட்டிவ்ஸாக சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக வந்து இந்த படத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தங்கலான் வந்து ரஞ்சித் சாரோட ஒரு பெஸ்ட் படம் அண்ட் சியான் விக்ரம் சாரோட கெரியர்லேயே பெஸ்ட் படம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நேஷனல் அவார்ட்லேருந்து எல்லா அவார்டும் அவருக்கு தான் வந்து சேர போகிறதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஒன் டைம் தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டுக்கு இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம நிறைய மூவி ரிவ்யூஸ் நம்ம குஜால் சேனலில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ. பை.